வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய சென்ட்ரல் கதையின் 5வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். மணி 10. என்கொயரி கவுண்டரில் கூட்டம் இல்லை. மணி மற்ற கவுண்டர்கள் மீது நோட்டம் விட்டுவிட்டு மங்களாவிடம் வந்து சேர்ந்தான். மங்களா ரீடர்ஸ் டைஜஸ்ட் ஒரு கையில் வைத்து கொண்டு இன்னொரு கையை கன்னத்தில் வைத்தவளாய் உட்கார்ந்திருந்தாள். ரயில் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்க கூடாது. நிமிர்ந்து பார்த்த மங்களா, ஓ நீங்களா என்றாள். ஏன் கேதாரமோ என்று நினைத்தாயோ? முறுவலித்தான் மணி. அவரை பற்றி நான் ஏன் நினைக்கணும்? ஏதோ ரேணுகா தகவல் சொல்லி அனுப்பினாள். அவர் மூலமாக வந்த இடத்தில் அஜாக்கிரதையில் பர்ஸை தொலைத்துவிட்டு இங்கே வந்த பம்பாய்க்கு பர்த் வேணும்னு அழுதார். பர்த் இல்லையாக்கும்? இருந்தால் ஏன் அழறார்? அது சரி, எங்கே இவ்வளவு தூரம்? இந்த கேதாரமும் நானும் எஸ்எஸ்எல்சி வரை ஒன்றாக படித்தவர்கள், ER ஸ்கூலில். இதை சொல்வதற்கா வந்தீர்கள்? இது என்கொயரி கவுண்டர். தகவல் கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் வரணும். தகவல்கள் வாங்கிக் கொள்ள எங்களை வேலைக்கு அமர்த்தவில்லை. அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சியிலேயே மாவட்டத்திலேயே முதன்மையாக வந்தால் பரிசுகளோ விழாக்களோ புகைப்படங்களோ கொடுப்பார்களா, நடத்துவார்களா, எடுப்பார்களா? இது கல்வி இலாகாவிடம் கேட்க வேண்டிய கேள்வி. என்கொயரின்னு கேட்டேன். கேதாரத்துக்கு பரிசு கொடுக்கவில்லை, விழா நடத்தவில்லை. படமும் எடுத்திருக்க மாட்டார்கள். ரொம்ப சரி. அப்புறம் இன்டர்மீடியட் நேஷனல் காலேஜில் படித்தான். சர்வ கலாசாலையிலே 6வது ரேங்க். அப்புறம் குடுமையும் விபூதி பட்டையுமாய் என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தான். மெட்ராஸில் தான். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் விடமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சது அங்கேயும். பம்பாய்க்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் போகிறார். இப்போது பாம்பேயில் டிவிஷனல் இன்ஜினியர். 1000க்கும் மேலே சம்பளம். சரி, ரொம்ப சரி. என்னிடம் ஏன் சொல்கிறீர்கள் அவருடைய சரித்திரத்தை? இத்தனை நேரமாக ஆவலோடு கேட்டாயே. நான்சென்ஸ். மாமா பார்த்து வைத்திருக்கிற பெண்களை ஒவ்வொருத்தையா பார்க்கத்தான் வந்திருக்கிறான். இன்னைக்கு ஒன்று, புதன் ஒன்று, வெள்ளிக்கிழமை ஒன்று. திங்கள் செவ்வாய் வியாழன் சனி எல்லாம் இருக்கே. பெண் பார்க்கும் வாரம் யார் கொண்டாடினால் எனக்கு என்ன? உன் அப்பா கூட இன்னைக்கு வீட்டுக்கு அழைத்திருக்கிறார் கேதாரத்தை. என் அம்மா கிட்ட சொல்லி ஆறின காஃபியா கொடுக்க சொல்கிறேன். சாயங்காலம் நான், உன் அப்பா, கேதாரம் மூவருமா பாகவதம் கேட்க போகிறோம். இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? உனக்கு என்ன அலுப்பா வெறுப்பா? என் பேச்சு பிடிக்கவில்லை என்றால் சொல்லிவிடு, போய்விடுகிறேன். போய்விடுங்கள் சார். உங்களுக்கு என்ன வேணும்? மங்களா மணிக்கு பின்னால் அப்போதுதான் வந்து நின்றவரை விசாரித்தாள். மணி ஒதுங்கி நின்றான். டாடா எக்ஸ்பிரஸில் போகிறேன். பர்த் ரிசர்வ் ஆகி இருக்கு. 12 மணிக்கு புறப்படுறது. அதற்கு முன்னால் எனக்கும் என் மனைவிக்கும் சாப்பிடணும். லஞ்ச் கிடைக்குமா? ரிஃப்ரெஷ்மெண்ட் அறையில் கேளுங்கள். இதுவும் என்கொயரி தானே? ஆமாம். உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? உங்களை மாதிரி நிறைய பேர் இது மாதிரி கேள்விகளை கேட்க இந்த கவுண்டருக்கு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. போனில் கேட்டு சொல்லுங்கள். நான் முதல் பிரயாணி. அப்படியானால் கிடைக்கும் என்றான் மணி. கேள்வி காதில் விழுவதற்கு முன்பேயே மங்களா போனில் பேசலானாள். சரி, தேங்க்யூ சார். கிடைக்குமா? ரயிலில் வந்து சாப்பாடு கொடுப்பார்களா? மங்களா விசாரித்தாள். பிறகு கிடைக்குமாம் என்றாள். தேங்க்ஸ் என்றார் முதல் வகுப்பு பிரயாணி. அவர் திரும்பி சென்றதும் நல்ல உத்தியோகம் என்றான் மணி. ஓ, நீங்கள் இன்னும் போகலையா? நாங்கள் இங்கே உதவி பண்ணத்தானே இருக்கிறோம். இதுவே பெரிய செய்தி. வீட்டில இருந்து என்கொயரிக்கு போன் பண்ணினால் யாருமே போனை இங்கே எடுக்கிறதில்லை என்ற புகார் பேப்பரில் அடிக்கடி வருகிறதே. எப்பவாவது 1-2 தரம் ஒரே ஆளுக்கு நேர்ந்திருக்கும். போனை வைச்ச கையோடு ஆத்திரமா வீடு நிறைய பேப்பரும் பேனாவும் இருக்கேன்னு கடுதாசு எழுதி போட்டிருப்பான். கடைசி நிமிஷம் வரை விளம்பரத்துக்கு காத்திருந்து விட்ட ஆசிரியர் அதை பிரசுரித்திருப்பார். அப்போது புகார் ஆதாரமில்லாத புகார் என்று சொல்லு. பொது ஜன தொடர்பு அதிகாரின்னு ஒருவர் இருக்கிறார். அவரிடம் கேளுங்கள். தேங்க்ஸ் என்று சிரித்த மணி. இப்போது உன் அப்பாவை பார்க்கத்தான் போய்க் கொண்டிருக்கிறேன் என்றான். கூடவே தலைவலி மாத்திரையும் வாங்கி கொண்டு போங்கள் என்றாள் மங்களா. மணி போன சற்றைக்கெல்லாம் மேரி மங்களாவை பார்க்க வந்தாள். கார்டு பச்சை கொடி காட்டினால் ரயில் புறப்படும், சிவப்பு கொடி காட்டினால் புறப்பட முடியாது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஞாயிற்றுக்கிழமை காலை பிருந்தாவன் எக்ஸ்பிரஸுக்கு கார்டாக சென்ற ரொசாரியோவுக்கு வருகிற ஏப்ரல் 52 வயது நிறையும். 18 ஆண்டுகளுக்கு முன் மனைவி கிளாரா 6 வயது மேரியையும் 3 வயது எட்மண்டையும் அவருடைய தோளின் மேல் சாத்திவிட்டு கண்களை மூடினாள்.
ஓரிரு ஆண்டுகளுக்கு குழந்தைகளை உறவினர்களிடமும் அக்கம் பக்கத்து வீட்டாரிடமும் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ரொசாரியோ தம் டியூட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தார். அகால வேளைகளில் புறப்படுவதும் திரும்பி வருவதும் அவருடைய வேலையில் சகஜமான நிகழ்ச்சிகள். மேரி பள்ளிக்கூடம் செல்ல எட்மண்ட் அக்கம் பக்கத்து வீடுகளிலும் உறவினர்களுடைய இல்லங்களிலும் யாருடைய அன்பும் பரிவும் இல்லாமல் திரிந்து கொண்டு வந்தான். சுமார் 3 வருடங்கள் ரொசாரியோ பல்லை கடித்து கொண்டு நாட்களை தள்ளினார். 34ஆம் வயதில் மனைவியை இழந்த அவர் 2ஆம் கல்யாணத்தை பற்றி முதலில் எல்லாம் நினைத்து பார்க்கவில்லை. கிளாராவை காதல் மனம் செய்து கொண்டிருந்த அவர் அவளுடைய ஆத்மாவின் திருப்தியையும் நிம்மதியையுமே வேண்டினார். ஆனால் நாள் செல்ல செல்ல வீட்டின் அவலம் கண்ணில் அறைய அறைய அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. கூட பிறந்த தம்பியின் குடும்பத்தில் குழந்தைகளை விட்டுவிடலாமா என்று ஓரிரு மாதங்கள் யோசித்தார். ஆனால் தம்பி வடக்கே கோரக்பூரில் ரயில்வேயில் கார்டாக இருந்தான். அவனுக்கே 5-6 குழந்தைகள். அவர்களுடன் இவர்களையும் சேர்த்தால் தம்பியின் மனைவி பாரத்தை தாழ முடியாமல் ஒடிந்து போவாள். மேலும் அவருடைய குழந்தைகளை அடிக்கடி பார்க்க கூட இயலாது. மனைவியை பறிகொடுத்த துக்கத்தோடு குழந்தைகளை பிரிந்து வாழ வேண்டிய துர்பாகியமும் அதனால் ஏற்படக்கூடிய வேதனையும் அவரை அரிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் டிவிஷனல் டிராபிக் சூப்பரண்டென்டின் பிறந்த நாளுக்கு சென்ற ரொசாரியோ அந்த அதிகாரியின் மைத்துனன் பெண் லூசியை சந்திக்க நேர்ந்தது. லூசிக்கு 26 வயது. கணவனை ஒரு விபத்தில் இழந்தவள், குழந்தைகள் இல்லாதவள். விருந்தில் சந்தித்த இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த டிடிஎஸ் மறுநாள் இருவரையும் தனித்தனியே கூப்பிட்டு அனுப்பி பேசினார். எடுத்த எடுப்பிலேயே லூசி தன் சம்மதத்தை தெரிவித்தாள். ரொசாரியோ 3 மாதங்கள் அவகாசம் கேட்டார். இந்த 3 மாதங்களுக்குள் தன் மனம் சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பினார். ஆனால் அந்த குறுகிய காலத்தில் லூசி 4-5 தடவைகள் அவருடைய வீட்டுக்கு வந்தாகிவிட்டது. எட்மண்டுக்கு 6 வயது ஆயினும் அவனை தூக்கி எடுத்து கொஞ்சினாள். மேரிக்கு கணக்கும் பூகோளமும் சொல்லிக் கொடுத்தாள். லூசி பரிபூரணமாக தன் குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் காட்டுகிறாள் என்று ரொசாரியோ நம்பினார். அவருடைய உள்ளம் கரை படியாத உள்ளம். லூசிக்கு ஆதரவு காட்ட இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றோ, பணக்கார சொந்தக்காரர்கள் அவ்வப்போது அவளுடைய நச்சரிப்பால் உந்தப்பட்டு அளிக்கும் உதவிகளை கொண்டு வாழ்கிறவள் அவள் என்றோ அவருக்கு தெரியாது. டிடிஎஸ்ஸின் மைத்துனன் இறந்து போயாகிவிட்டது. பெண்ணும் கணவனை இழந்தவள் என்ற சமாச்சாரங்கள் தான் தெரியும். 3 மாத அவகாசம் கேட்டவர் 2 மாதங்களில் தன் சம்மதத்தை தெரிவித்தார். எளிய முறையில் கல்யாணம் நடந்தது. அக்கம் பக்கத்தில் குழந்தைகளை விட்டுவிட்ட தம்பதியர் கொடைக்கானல் சென்றனர். முதல் மனைவி கிளாரா குழந்தைகளின் சேமத்துக்காக 2ஆம் கல்யாணம் செய்து கொண்ட அவரை கல்லறையில் இருந்து கொண்டே வாழ்த்துவாள் என்று ரொசாரியோ மனப்பூர்வமாக நம்பினார். 7-8 மாதங்களுக்கு வண்டி சரியாகத்தான் ஓடியது. அதன் பின் தான் கோளாறு மெல்ல மெல்ல தெரியலாயிற்று. முணுமுணுக்க ஆரம்பித்த லூசி நாளடைவில் இறையலானாள். 10 வயது மேரி படிப்பையும் பார்த்து கொண்டு வீட்டு வேலைகளையும் கவனிக்க வேண்டியதாயிற்று. எத்தனையோ நாட்கள் பகலில் மட்டும் வீட்டில் இருக்காத லூசி நாள் செல்ல செல்ல இரவுகளிலும் நேரம் கழித்து வரலானாள். ரயில்வே கார்டின் வேலை நேர முறைகள் அவளுடைய பொழுதுபோக்குகளுக்கு சாதகமாக அமைந்தன. ஆங்கிலோ இந்தியன் அசோசியேஷனில் அவள் கமிட்டி அங்கத்தினரிலிருந்து உதவி காரியதரிசி பதவிக்கு உயர்ந்தாள். குழந்தைகளை பெறாததால் உடற்கட்டு கலையாமல் யவ்வனத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. அழகை விட அவளிடம் கவர்ச்சிதான் அதிகம். அசோசியேஷன் விருந்துகளிலும் தேநீர் விருந்துகளிலும் அவள் பளிச்சென்று நின்றாள். அவளுடன் நடனம் ஆடுவதில் பலர் பெருமையடைந்தார்கள். சிலர் தம் வீட்டில் விருந்துக்கு அழைத்தார்கள். அங்கே விருந்துக்கு முன்னால் இசை, நடனம், மது வகைகள் எல்லாம் விளையாடின. அனாதையாக இருந்த கைம்பெண் லூசிக்கு அடைக்கலம் வேண்டியிருந்தது. அப்பாவி ரொசாரியோ கிடைத்தார். அதன் பின் அவளுடைய சுபாவம் வெளியே வந்தது. இதை புரிந்து கொள்ள ரொசாரியோவுக்கு ஓரிரு வருடங்கள் ஆகின. அப்போது அவர் 40 வயதை நெருங்கிக் கொண்டிருந்தார். கர்த்தரின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு பச்சை கொடியும் சிவப்பு கொடியுமாக அவர் நாட்களை தள்ளலானார். தந்தையால் குழந்தைகள் மீது முழு கவனத்தையும் காட்ட முடியவில்லை. சித்திக்கு மூத்தாள் குழந்தைகளின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணமே பிறக்கவில்லை. மேரியின் பிஞ்சு உள்ளத்தில் அப்பாவின் வேதனை முள்ளாக குத்தியது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவருடைய சௌகரியங்களிலும் தன் படிப்பிலும் முனைந்து நின்றாள். அம்மாவையே உரித்து வைத்திருந்த அவளை பார்க்கும் போதெல்லாம் ரொசாரியோவின் கண்கள் இரத்தத்தை வடிக்கும்.
தாம் இருந்தும் தம் பெண் அனாதை என்று மனம் விம்மும். எப்படியோ காலம் ஓடியது. மேரிக்கு 16 வயது ஆகியது. தட்டெழுத்தும் சுருக்கெழுத்தும் படித்தாள். டெலிபோன் ஆபரேட்டர் பயிற்சிக்கு சென்றாள். ஞாயிறு தவறாமல் மாதா கோவிலுக்கு சென்றாள். இளம் வயதிலேயே அடிபட்ட உள்ளம் வயது வந்தபோது ஆத்திரத்தில் கத்தவில்லை. அப்பாவையும் அதன் பின் கர்த்தரையும் திருப்திப்படுத்துவதுதான் தன் வாழ்க்கையின் லட்சியம் என்று கருதினாள். ரயில்வேயிலேயே டெலிபோன் ஆபரேட்டர் வேலை கிடைத்தது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் போட்டார்கள். ஆங்கிலோ இந்திய பாணியில் ஆடை தரிக்க அவளுக்கு பிடிக்கவில்லை. விலை குறைந்த வாயில் புடவைகளையும் சோழிகளையும் வாங்கினாள். மேரியின் நடையே ஒரு தனி அழகு. பேசினால் இசையின் இனிப்பை காது உணரும். பிறர் கஷ்டப்படுவதைக் கண்டால் அவள் கண்களில் நீர் தழும்பும். எட்மண்ட் அப்பாவுடன் எதிர்த்து பேசும்போதோ சித்தி அவரை அலட்சியம் செய்யும் போதோ மேரி துவண்டு போவாள். அப்பா மீது இரக்கமும் பரிவும் பீரிடும். அதே நேரத்தில் சகோதர பாசமும் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற சித்தி மீது அபிமானமும் பொங்கி எழும். அழுது தீர்த்து மனசாந்தி பெற முயல்வாள். எட்மண்டிடம் அவன் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று கெஞ்சுவாள். ஊதாரித்தனமாக செலவு செய்து வீட்டின் பொறுப்பையே உணராத சித்தியிடம் அவளுடைய உதாசீனத்தையும் பொருட்படுத்தாமல் அப்பாவிடம் அன்பும் மரியாதையும் காட்டும்படி கெஞ்சுவாள். இந்த மேரிக்கு இப்போது 24 வயது. 2 வருடங்களுக்கு முன்னால் சற்று பூசினாற்போல் இருந்த அவள் இளைத்து போயிருந்தாள். கண்களின் கீழே மன ஆயாசத்தின் முத்திரைகளாக கருங்கோடுகள் பிறந்திருந்தன. உதடுகள் பொன் முறுவலை காட்டினாலும் ஒரு வகை சோகம் முகமெல்லாம் படர்ந்திருப்பதாக தோன்றியது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே மாதா கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தவள் 1 வருட காலமாக தினந்தோறும் சென்று வருகிறாள். அவள் என்ன பிரார்த்தனை யாருக்காக செய்கிறாள் என்பது அந்த கர்த்தருக்குத்தான் தெரியும். 22வது வயதில் வானத்தில் எரி நட்சத்திரம் திடீரென பூப்பது போல் மேரியின் மனதில் காதல் பூத்தது. குழந்தை பருவத்தில் சித்தி வந்த நாளில் இருந்து அவளுடைய மனதில் அசையாமல் ஆழ்ந்திருந்த வைராகியம் என்றென்றும் கன்னியாகவே இருந்துவிட வேண்டும் என்பதுதான். சித்தியின் ஆடம்பர அலட்சிய போக்கு, ஊதாரித்தனமான வாழ்க்கை, கணவருக்கு செய்யும் அநீதி இவற்றையெல்லாம் மேரி ஒரு படிப்பினையாக கருதினாள். தானும் ஒரு நாள் ஒருவனுக்கு மனைவியாகி சித்தியைப் போல மாறி விடுவோமோ என்ற பயம் அசம்பாவிதமாய் அர்த்தம் இல்லாமல் அவளுக்குள் எழுந்து அவளை தினம் தினம் உலுக்கியது. பருவம் வந்ததும் முளைக்க ஆரம்பித்த இச்சைகளை அழுக்கு என பாவித்து கட்டி போட்டாள். நடனம், சினிமா இவையெல்லாம் மனதை கிளறி உடலை திசை தெரியாமல் அலைய விடும் என்று மிரண்டு களியாட்டங்களையும் கேளிக்கைகளையும் தவிர்த்தாள். ஆனால் இந்த வைராகியம் உதவி ஜெனரல் மேனேஜருடைய சுருக்கு எழுத்தாளர் பலராமனுடன் பழக ஆரம்பித்த போது தளர ஆரம்பித்தது. பலராமன் மேரியை சந்தித்தது அவளுடைய விதியின் கொடுமை. அவன் தன் மீது உயிரையே வைத்திருக்கிறான் என்பதை அவள் அறிவாள். ஆனால் பலராமனுடைய தாயாரும் தகப்பனாரும் பழமையில் ஊறியவர்கள். அவர்களுடைய கோபத்துக்கும் வேதனைக்கும் பலராமனை பலியிட மேரி விரும்பவில்லை. என்னதான் அன்புடன் பழகினாலும் அவள் விலகியே நிற்க முயன்றாள். காதலை துறக்கவும் தயாராக இருந்தாள். பலராமன் விடவில்லை. உற்றார் உறவினர்களையும் தந்தை வைத்துவிட்டு போகக்கூடிய வீட்டையும் தியாகம் செய்ய சித்தமாயிருந்தான். ரொசாரியோவையே சந்தித்து தன் ஆசையையும் முடிவையும் சொன்னான். ரொசாரியோவுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அந்தண வகுப்பில் பிறந்த ஓர் இளைஞன் தன் பெண்ணை மணக்க விரும்புவதைக் கண்டு மனம் வெறுக்கவில்லை. ஆனால் ஜாதி வேற்றுமைகள் மன வாழ்க்கையின் தினசரி ஓட்டத்தில் அவ்வப்போது தலை தூக்குமே. அப்போது பெண்ணும் அவனும் எப்படி நடந்து கொள்வார்கள்? காதலிக்கும் போது ஜாதியை பற்றி நினையாதவர்கள் தாம்பத்தியத்தின் இளவேனில் கழிந்த பின் எப்படி நடந்து கொள்வார்கள்? மேரியை பற்றி அவர் சிறிதேனும் பயப்படவில்லைதான். ஆனால் பலராமன் என்றென்றும் ஒரே மாதிரியாக இருப்பானா என்ற கேள்வி தோற்றுவித்த பயமும் அவருள் எழுந்தது. அவருடைய பயத்துக்கெல்லாம் உறுதிமொழிகளால் சமாதானம் சொன்னான் பலராமன். ஒரு வெள்ளிக்கிழமை பதிவு திருமணம் நடத்தி கொள்வது என்ற நிச்சயமாயிற்று. கடைசி வரையில் ரகசியமாகவே இருந்த விஷயம் பிள்ளையின் மாமாவுக்கு தெரிய வந்தது. ஊரில் இருக்கிற அப்பாவை சந்தித்து திரும்பினார். அங்கிருந்து அவருக்கு உடல்நலம் சரியில்லை என்ற தந்தி பறந்தது. மாமாவே பலவந்தமாக பலராமனை தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் ஏற்றி கொண்டு போனார். போனவர் 1 மாதத்துக்கு பலராமனை விடவில்லை. கிராமத்தில் ஜாதியார் அனைவரும் பலராமனுடைய மூளையை குழப்பினார்கள். அப்பா தூக்கு கயிற்றில் தொங்கி விடுவேன் என்று பயமுறுத்தினார். அம்மா தலையை விரித்து போட்டுக்கொண்டு கதறினாள்.
மொத்தத்தில் கல்யாணம் நடக்கவில்லை. யார் யார் காலையோ பிடித்து மாமாக்காரர் பலராமனை சென்னையில் இருந்து திருச்சிக்கு மாற்றினார். அதன் பின் எரி நட்சத்திரம் வானில் இருந்து மறைந்தது. மேரி விதியை நொந்து கொண்டாள். பலராமன் என்ற பெயரின் வாசனை மட்டும் அவளுடைய உள்ளத்தில் நறுமணம் வீசிக்கொண்டே இருந்தது. ரொசாரியோவின் பிள்ளை எட்மண்ட் ஹாக்கி வீரன். முழுக்க முழுக்க இளம் பருவத்தில் இருந்து சுதந்திரமாகவே அலைந்து திரிந்த அவன் சித்தியையே அவளுடைய எல்லா குணங்களிலும் பின்பற்றினான். படிப்பு ஏறவில்லை. குடிப்பழக்கம் 16ஆம் வயதிலேயே அவனை தாவி பிடித்து கொண்டது. பெற்ற தகப்பனாரை அவன் இன்னும் கை நீட்டி அடிக்கவில்லை. மற்றபடி எல்லாம் நடந்துவிட்டது. இந்த எட்மண்டை எப்படியோ திருவொற்றியூரில் ஒரு தொழிற்கூடத்தில் ஃபிட்டராக பயிற்சி பெற செய்து அதே இடத்தில் வேலையும் வாங்கி கொடுத்தார். ஒரு வருஷத்தில் அவன் அங்கே தன் திறமையை காட்டினான். போனஸ் தகராறில் தீவிரமாக பங்கு கொண்டான். ஒர்க்ஸ் மேனேஜரை கேரோவ் செய்வதில் பெரும் பங்கை ஏற்று அவர் திமிரின போது மண்டையிலும் அடித்தான். லாக் அவுட்டும் அதன் பின் வேலை நீக்கமும் நடந்தன. எட்மண்ட் மீண்டும் தன்னிச்சையில் திரிய ஆரம்பித்தான். தகப்பனாரிடம் பணம் கறப்பது ஒன்றுதான் அவன் வெற்றியுடன் செய்த காரியம். ரொசாரியோ கர்த்தரின் மீது பாரத்தை போட்டு நெஞ்சில் தைத்த முள்ளை மறக்க முயன்றார். மேரி என்கொயரி கவுண்டரின் எதிரே வந்து நின்றாள். குட் மார்னிங் மங்களா. ஹலோ மேரி, குட் மார்னிங். ரொம்ப பிஸியா இருக்கியா? இத்தனை நேரம் மணிதான் போர் அடித்தான். வரும்போது எதிரே பார்த்தேன். அப்பாவை பார்க்க வேண்டும். பாரேன், நீயும் கூட இருக்க வேண்டும். என்ன விஷயம் என்று கேட்டாள் மங்களா. எட்மண்ட் விஷயமாய். உன் தம்பிக்கு என்ன? நன்றாகத்தானே சிகரெட் குடித்து ஊர் சுற்றுகிறான். 2 நாட்களா வீட்டில் ஒரே ரகளை. பணம் பணம் என்று பீத்து எடுக்கிறான். குதிரை பந்தயத்தில் நிறைய விட்டிருப்பான். அது சரி, உங்க வீட்டு ரகளைக்கும் என் அப்பாவை நீ பார்ப்பதற்கும் என்ன சம்பந்தம்? வெஸ்டர்ன் ரயில்வேயில் ரயில்வே ஒர்க் ஷாப்பில் ஃபிட்டர், ஸ்மித்தி, டர்னர் என்று நிறைய பேர் எடுக்க போகிறார்கள். இப்போதைக்கு டெம்பரரி வேலைதான். எட்மண்டை இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டிருக்கிறார்கள். என்ன, எட்மண்டுக்கு இன்டர்வியூவா? அவன் அப்ளிகேஷன் போட்டானா? இல்லை நீ அவன் கையெழுத்தை போட்டு அனுப்பினாயா? பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்ததும் அவனிடம் காட்டி கெஞ்சினேன். அதை விட்டு தள்ளு. உன் அப்பா உதவி பண்ணினால் போதும். என் அப்பா இங்கே SS மேற்கத்திய ரயில்வேயில் யாரை தெரிய போகிறது? சொன்னவள் அடுத்த கணமே நிமிர்ந்து உட்கார்ந்தாள். கேதாரம் வெஸ்டர்ன் ரயில்வேயில் டிவிஷனல் இன்ஜினியர். அவனையும் அவன் மாமாவையும் அப்பாவுக்கு தெரியும். அவள் யோசிக்கையிலேயே மேரி ஆயாசத்துடன் கேட்டாள். யாரையும் தெரியாது என்றா சொல்ற? கொஞ்சம் பொறு. சரி, இதோ பார், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கள். நாளைக்கு மத்தியானம் எனக்கு ஓய்வுதான். அப்பா வீட்டில் இருப்பார். சரியாக 3 மணிக்கு வா. எட்மண்டை அழைத்து கொண்டு வராதே. தேங்க்யூ மங்களா. யாராவது இருக்கிறார்களா? எல்லாம் அப்புறம் சொல்றேன். ஆனால் ஒன்று, வேலை கிடைச்சா எட்மண்ட் ஒழுங்கா இருக்கணும். நான் எப்படி மங்களா அதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்? நான் அவனுக்காக பிரார்த்தனை பண்றேன். அதுதான் என்னால முடியும். மங்களா சிரித்தாள். கவலைப்படாதே. அப்புறம் இன்னொரு சமாச்சாரம். எங்க வீட்ல இதுவரையில் யாருக்குமே பிறந்த நாள் கொண்டாடியதில்லை. 11 பேர் இருக்கிறோம். எப்படி கொண்டாடுகிறது? ஆனால் இந்த வருஷம் சுஜாவின் பிறந்த நாளை கொண்டாடுறதுன்னு முடிவு செய்திருக்கோம். குட், வெரி குட். அவளுக்கு என் நல் வாழ்த்துக்கள். இதை இன்னைக்கே சொல்லாத. வியாழக்கிழமை அன்னைக்கு ராத்திரி கேக்கை வெட்டற போது சொல்லு. உன் அப்பாவையும் அழைக்கப் போகிறோம். அவருக்கு டியூட்டி இருக்கோ என்னவோ? அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். நீ உன் போக்கிலே எப்போதும் போல் சாயங்காலத்தில் இருந்து ராத்திரி வரை மாதா கோயில்ல போய் ஒண்டிக்காத. வியாழக்கிழமை நினைவிருக்கட்டும். தேங்க்ஸ் மங்களா. ஆமாம், உன் மாற்றாந்தாயி இங்க இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாளா? ராத்திரி 1 மணிக்குத்தான் வந்தாள். சனிக்கிழமை இரவு. மேரி, அவளுக்கு இப்போ வயசு 35 இருக்குமா? அவளுக்கு 41. கிண்ணென்று இருக்காள். உடம்பை இப்படி வச்சுக்க அவள் என்ன சாப்பிடுகிறாள்? வேறு பேச்சு இருந்தால் பேசு மங்களா. உன் அப்பா ஒரு அப்பாவி. புதுசா ஏதேனும் சொல்லு. மங்களா சிரித்தாள். புதுசா சொல்லணுமா? நீ ஒரு முட்டாள். எனக்கு தெரிஞ்சதை சொல்லாதே. மேரி சிரித்தாள். உன் சுபாவத்துக்கும் குணத்துக்கும் நீ கல்யாணம் செய்து கொண்ட நிம்மதியா நிறைய குழந்தைகளை பெத்து கொண்டிருக்கணும் மேரி. நீ உன் வாழ்க்கையை பாழடிச்சுண்டிருக்க. இஷ், இது என்கொயரி, மேரேஜ் பியூரோ இல்ல. நாளைக்கு 3 மணிக்கு என்றாள் மங்களா. ஆகட்டும். மேரி மெதுவாக நடந்து சென்றாள். அவளுடைய ஊதா நிற வாயில் புடவையும் அதற்கேற்ற சோழியையும் பார்த்து கொண்டே மங்களா உட்கார்ந்தாள். அவளுடைய உள்ளத்தில் ஒருவித பரிவும் வேதனையும் எழுந்தன. மனம் அதே சமயத்தில் பலராமனையும் சபித்தது. அவன் அல்லவா இவளை இப்படி உரு தெரியாமல் வாழ்வில் ருசி இல்லாமல் அடித்து விட்டான்?
அடுத்த கணம் ரீடர்ஸ் டைஜஸ்டில் பார்வையை செலுத்தலானாள். ஆனால் இப்போது திடீரென்று வெஸ்டர்ன் ரயில்வே டிவிஷனல் இன்ஜினியரின் நினைவு வந்தது. எட்மண்டுக்கு ஒரு சிறிய வேலை கூடவா அவரால் வாங்கி கொடுக்க முடியாது? முடியாமல் போனால் அவர் என்ன அதிகாரி? எட்மண்டின் வேலையை விட ரொசாரியோவின் விடுதலையை பற்றித்தான் மங்களா பெரிதாக நினைத்தாள். ஆப்பிள் ஒன்று 84 பைசா. 6 ஆப்பிள் ரூபாய் 5, சாத்துக்குடி டஜன் ரூபாய் 3, சப்போட்டா டஜன் ரூபாய் 1.50, வாழைப்பழம் டஜன் ரூபாய் 1.25. சென்ட்ரல் ஸ்டேஷன் பழவண்டியின் விலைப்பட்டியல். அன்று அடையாறில் ஜம்புநாதன் பார்த்து வைத்த முதல் பெண்ணை பார்த்துவிட்டு கேதாரம் அவருடன் சென்ட்ரலுக்கு திரும்பினான். அப்போது மணி 4. என்னடா சொல்ற என்று ஆரம்பித்தார் மாமா. அவர்களை கொண்டு வந்துவிட்ட கார் திரும்பியதும். ஒன்றும் சொல்லவில்லை. பிடிச்சிருக்கா? லேட்டஸ்ட் அம்பாசிடர் மார்க் 2 கடற்கரை காற்று சுகமாக இருந்தது. ஏண்டா காரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறாய் என்றாடா கேட்டேன். பெண் எப்படி? இரட்டை நாடி, இடுப்பு சதை வழிகிறது, பவுடரை அப்பிண்டிருக்கா, உருண்டை மூஞ்சி, கழுத்தை தேடி பார்த்தேன் கிடைக்கலை, தலை பாப் நன்றா இருந்தது. அவளுக்கு என்னடா குறைச்சல்? நான் குறைவா எதையும் சொல்லலை, பார்த்ததை சொன்னேன். அவருடைய தொழிற்சாலையிலே வருஷாந்திர வருமானம் எவ்வளவு தெரியுமா? தெரியாது. 1.5 கோடி ரூபாய். நிகர லாபம் 6 லட்சம் ரூபாயாம். அதுல பாவம் 4.25 லட்சம் வரி கட்டினாராம். கட்டின வரியே 4.25னா கட்டாத வரியின் வரும்படி நிறைய இருக்குமே. டேய், என்னடா சம்பந்தம் இல்லாமல் பேசிண்டே போற? எனக்கு இந்த வரன் பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளையானால் உன்னை ஒர்க்ஸ் மேனேஜராக போட்டுண்டு 3000 சம்பளத்தையும் கொடுத்து வீட்டோடு வச்சுண்டுடலாம்னு ஆசைப்படுறார் அவர். 58 வயசு வரை நீ என்னதான் ரயில்வேல உழைச்சாலும் என்னடா கிடைச்சோட போறது? இன்னைக்கெல்லாம் இருந்தால் 2250 ரூபாயில ரிட்டையர் ஆவாய். மாமா மாமா, நான் பிறந்த வருஷம் 41. நான் 1999 வருஷம்தான் கணக்குப்படி ரிட்டையர் ஆவேன். ஆனால் நீங்க சொன்ன 2200 சொச்சத்திலே இல்ல. நிறுத்தடா. பெரிய பங்களா, 3 ஏர் கண்டிஷன் அறைகள், பாதி சொத்து பெண்ணுக்கு. கசக்கிறதாடா? கசக்கலையே, வீடா கசக்கலை. சொல்லுடா கண்ணா. அவசரப்பட்டுண்டு எதையும் முடிவு பண்ணக்கூடாது. புதன் ஒரு பெண், வெள்ளி ஒரு பெண், அங்கேயும் டிஃபன் காஃபி சாப்பிடலாம். வேண்டாம்டா வேண்டாம். அன்னைக்கு என்னவோ அப்படி சொன்னேன். வேண்டாம். கிராம்டன் என்ஜினியருக்கு 3 பெண்ணும் 3 பிள்ளையும், எல்லாம் மெடிக்கல் என்ஜினியரிங் என்று படிக்கிறது. மூத்த பெண்ணுக்கு இருக்கிறது எல்லாம் செலவு செய்ய முடியுமா? இந்த வரன் ஒரே பெண், கோடீஸ்வரனின் பெண். ஓய்வு பெற்ற பிரதம காரியதரிசியின் பெண்ணை வெள்ளிக்கிழமை பார்க்கணும். அதுவும் வேண்டாம். வீட்டில் அவரை சுத்தி 3 குடும்பங்கள் இருக்குடா. அண்ணா ரிட்டையர்டு வாத்தியார், தம்பி ரெவின்யூ இலாகா கிளார்க். இது போராதுன்னு அப்பா அம்மா 90 80 வேற கிழடா இருக்கு. வெள்ளிக்கிழமை நாம பெண் பார்க்கவே போக வேண்டாம். இதை முடிச்சுடுவோம். நீ சம்மதத்தை சொன்னால் இன்னைக்கு ராத்திரியே பம்பாய் போயிடலாம். சரி, சொல்றேன். சொல்லிவிட்டு இன்னைக்கே புறப்பட்டும் போயிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு பதில் சொல்வீர்களா? உண்மையான பதிலா இருக்கணும். சொல்றேன். என் தலையெழுத்து உன்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினேன். இன்னைக்கு நீ உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து என்னை ஆட்டி வைக்கிறாய். கேளு, சொல்றேன். வரதட்சணை எவ்வளவு கேட்டிருக்கிறீர்கள்? 30,000. ஒரு கார். ரொம்ப நல்லது. அப்புறம் உங்க முதியோர் ஆசிரமத்துக்கு ஏதாவது நன்கொடை கேட்டிருக்கிறீர்களா? டேய், அது என் சொந்த விஷயம். இந்த விவகாரங்களில் தலையிடாதே. அப்ப சரி. கேதாரம் எழுந்தான். என்னடா எழுந்திருக்கிற? பேச்சு முறிந்தது. என் கல்யாணமும் என் சொந்த விஷயம்தான். டேய், என் கேள்விக்கு பதில் தேவை. இருடா, சொல்லி தொலைக்கிறேன். குத்தாலத்துல அவர் பேர்ல ஆதிசேஷன் ஹால்னு ஒரு மண்டபம் கட்டுறேன்னேன். இந்த வருஷத்து லாபத்துல கால்வாசி நன்கொடையா தரேனார். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் அவளை பெயர் என்ன? ஆமாம், அபீதம். அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமாக்கும். நிபந்தனை அது இல்லைடா. உதவி ஜனாதிபதியோ கேபினட் மந்திரியோ வந்து திறந்து வைக்க வேணுமாம். யாராவது ஒரு பத்திரிகைக்காரர்கள் மலர் கொண்டு வர வேண்டுமாம். ஏதோ அசட்டு தைரியத்தில் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். ரயில்வே மந்திரி ஹனுமந்தையா இருக்கார். இது மாதிரி நல்ல காரியங்கள் என்றால் வேறு யாரையும் வர விட மாட்டார்னு அவரிடம் சொல்லிவிட்டேன். நீ என்ன சொல்ற? பணம் எப்ப வரும்? இந்த மார்ச் முடிஞ்சா லாப கணக்கு தெரியும். அப்போ ஏப்ரலில் கல்யாணமா? ஆமாம். பணம் வந்தப்புறம்தான். ஆமாம். எனக்கு அதுக்கு முன்னாலேயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. அது எப்படி எடா முடியும்? நீங்க ஆசிரமத்துக்கு தனியா வாங்கி கொள்ளுங்கள்.
இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? என்னடா என்னை பைத்தியமா அடிக்கிற? நீ மாப்பிள்ளையா கிடைக்கிறதுனால தானே அவரே நிதி தரேன்னு சொல்லி இருக்கார். அப்போ நீங்க ரெண்டையும் முடி போடுகிறீர்கள் மாமா. நீ எப்படி எனக்கு உசுரோ அப்படித்தாண்டா ஆசிரமம் என் உசிர். ரெண்டு உசிரை வச்சுண்டு இந்த வயசு காலத்தில் நீங்க கஷ்டப்படக்கூடாது. என்னை தியாகம் செய்து விடுங்கள். என்னடா கேது, ஏண்டா என்னை அழ வைக்கிற? எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கவில்லை, குண்டா இருக்கா. 2 குழந்தைகளை பெத்தா இழச்சுடுவாள். குழந்தைகளை பெத்தப்புறம் குண்டாகத்தான் போவார்கள். அவள் இப்பவே குண்டு. 30,000டா, 30,000. அது யாருக்கு கிடைக்கப் போகிறது? எனக்கா? உங்களுக்கு தானே. எனக்கு விருப்பம் இல்லை. சிவசிவா, எனக்கு ஏன் ஒரு சகோதரி பிறந்தாள்? பிறந்தவள் ஏன் இவனை பெற்றாள்? இவனை பெற்றவள் ஏன் செத்தாள்? இந்த கேள்வியை துக்ளக்குக்கு எழுதி போடுங்கோ. சோ நன்னா அதற்கு பதில் கொடுப்பார். வாங்கி கட்டிக்கலாம். ஜம்பநாதன் ஆயாசத்துடன் எழுந்தார். அம்பிகே, அகிலாண்டேஸ்வரி என்று கதறினார். கேதாரம் புஸ்தகம் ஒன்றை எடுத்து பார்க்கலானான். நான் உனக்கு செஞ்சதற்கு எனக்கு நன்னா நன்றி காண்பிச்சிருக்க. நான் வரேன். சரி மாமா, காப்பி சாப்பிடுகிறீர்களா? புதன்கிழமை அந்த பெண்ணையும் பார்ப்போம். வேண்டாம்டா வேண்டாம். இது குண்டு, அது தட்டுக்குச்சி மாதிரி ஒல்லியா இருக்கு என்ப. கேதாரம் சிரித்தான். உனக்கு சிரிப்பாடா வர்றது சிரிப்பு? எனக்கு 10 வர்றது, 10. கவலைப்படாதீர்கள் மாமா, என்னோட பம்பாய்க்கு வாருங்கள். ஒரு ரவுண்டு சுத்துங்கள். நான் பெரிய பெரிய பார்சி, மார்வாடி, குஜராத்தி விலாசங்கள் எல்லாம் தரேன். சினிமா ஹால் அவ்வளவு பெருசா மண்டபம் கட்டுறதுக்கு பணம் பெயரும். அங்கேயும் கிழங்கள் நிறைய இருக்கு. ஒரு 10 பேரை குத்தாலத்தில் குடியேற்றுங்கள். ஜம்புநாதன் சென்ற அரை மணி நேரத்துக்கெல்லாம் எஸ் வந்தார். கேதாரம் ஆச்சரியத்துடன் வரவேற்றான். என்ன சார், நீங்கள் வருகிறேன்னு சொல்லி அனுப்பியிருந்தீர்களே, மணி சொன்னான். அவனையும் இன்னும் காணோம் என்றார் எஸ் கணபதி. அவனுடைய வார்த்தையை மறுத்து பேசுவதில் அர்த்தமும் விவேகமும் இல்லை என்று கேதாரம் கேதாரம் சொன்னது பாகவதத்துக்கு போகலாம் என்றுதான். எஸ்எஸ்ஸின் வீட்டில் இருந்து புறப்படலாம் என்று மணி சொல்லி இருக்கக்கூடும். இப்பதான் வெளியே போய்விட்டு வந்தேன். பெண்ணை பிடிக்கவில்லையாமே. கேதாரத்துக்கு தூக்கி வாரி போட்டது. யார் சொன்னார்கள்? உங்க மாமா இங்கே இருந்து நேரே என் வீட்டுக்கு வந்தார். பாவம், அவருக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்கு. கல்யாணம் பண்ணி கொண்டால் எனக்கு ஜென்மம் முழுவதும் ஏமாற்றமாக இருக்கும். நாம் புறப்படலாமா? மணி வரலையே. மணி என் வீட்டுக்கு நேரே வரட்டும், புறப்படுங்கள். எங்கே? தியாகராய நகருக்குத்தானே? முதல்ல என் வீட்டுக்கு. டிஃபன் காஃபி உங்களுக்காக காத்துண்டு இருக்கு. மங்களாவின் முகம் எழவே கேதாரம் பதில் சொல்லாமல் எழுந்தான். உங்க குவார்ட்டர்ஸ் மாடியில தானே? ஆமாமாம். நீங்கள் பாவம், நான் என் முகத்தை கழுவிக் கொள்கிற வரையில் சும்மா உட்கார்ந்திருப்பானேன்? நீங்கள் போங்கள், நான் 10 நிமிஷத்திலே வரேன். அதுவும் சரிதான். அப்ப நான் போறேன். மணி தப்பி தவறி இங்கே வந்தால் அவனையும் உடன் அழைத்து கொண்டு வாருங்கள். ஆகட்டும். 5 நிமிஷங்களில் தயாரான கேதாரம் சென்ட்ரல் மெயின் ஹாலுக்கு வந்தான். மணி 5 அடிக்க 10 நிமிடங்கள். 5வது பிளாட்பாரத்தில் 5 மணிக்கு புறப்படும் கிராண்ட் ட்ரங்க் நின்று கொண்டிருந்தது. கேதாரம் விரைந்து நடந்தான். பழம் விற்பவர்கள் இப்போது அங்கேதான் கூவி கொண்டிருப்பார்கள். அவனுடைய அதிர்ஷ்டம் ஓர் ஆப்பிள் ஆரஞ்சு வண்டி அருகேயே நின்று கொண்டிருந்தது. என்னப்பா விலை ஆப்பிள்? 5 ரூபாய்க்கு 6ங்க. 8 கொடு. 5 ரூபாய்க்கு 8. நீங்க கேட்குற விலைக்கு காஷ்மீரத்திலேயே கிடைக்காது. இங்க பேரமே கிடையாது. பாருங்க, விலையை எழுதி கொடுத்திருக்காங்க. 12 ஆப்பிள் என்று கூறி அவன் நிறுத்திவிட்டு ஒரு கணம் யோசித்தான். கணபதிக்கு ஏகப்பட்ட குழந்தைகள். ஆளுக்கு 1வது கொடுக்க வேண்டாமா? 15 கொடுப்பா. 12 ரூபாய் வச்சுக்கோ. கேட்காதீங்க சாமி, இதுல என்ன லாபம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பழம் வித்தா 5 பைசா. 2 பெரிய காகித பைகளில் அவன் ஆப்பிள்களை எண்ணி போட்டான். கேதாரமும் கூட எண்ணினான். இந்த ஆப்பிள் விற்கிற விலைக்காகவாவது அளவோடு பெற்ற வளமோடு வாழ வேண்டும் என்ற வைராகியம் அவனுள் எழுந்தது. முக்கோணம் என்றால் 3 குழந்தைகளா? ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் குழந்தை. ஆகா, ஆப்பிள் விஷயம் 2.5 ரூபாயில் தீர்ந்திருக்குமே. கேதாரத்தை முதலில் பார்த்தது மங்களாதான். குட் ஈவ்னிங் என்றான் கேதாரம். குட் ஈவ்னிங், வாருங்கள். இது என்ன கையிலே சாமான்கள்? ஒண்ணுமில்லை, சும்மா குழந்தைகளுக்கு. நான் யார் வீட்டுக்கு போனாலும் வெறும் கையோடு போற வழக்கம் இல்லை. நல்ல கொள்கை. அவள் சொல்லவும் சுஜா ஓடி வரவும் சரியாக இருந்தது. சுஜா, மாமா சாத்துக்குடி வாங்கிட்டு வந்திருக்கா, வாங்கிக்கொள். அப்பா எங்க? கூப்பிடு. இப்போ சாத்துக்குடி சீசன். வெளியே வாங்கினால் கொஞ்சம் சீப்பாக இருக்கும்.
பையில் இருக்கும் ஆப்பிளை பார்த்த பிறகுதான் மங்களா அப்படி பேசுகிறாளோ என்று தோன்றியது கேதாரத்துக்கு. அப்படியா, சாத்துக்குடி சீசன்னு தெரியாமல் போச்சே, தெரிஞ்சிருந்தால் ஆப்பிளை வாங்கி இருக்க மாட்டேன். சுஜா, ஆப்பிளாம்டி, சாத்துக்குடி இல்லையாம். ஏன் எண்ணி நிற்கிறீர்கள்? உட்காருங்கள் சார். அப்பாவை கூப்பிடேண்டி சுஜா. நீயே கூப்பிடு. பார்த்தீர்களா, என்னை அதிகாரம் பண்ணுகிறாள். மங்களா உள்ளே சென்றாள். டீப்பாயின் மேல் வைத்த காகித பொட்டணங்கள் சற்றே திறந்திருக்க சுஜா இடுக்கு வழியாக பார்த்தாள். எடுத்துக்கொள் என்றான் கேதாரம். மனதை 12 ரூபாய் வதைத்தது. ஓர் ஆப்பிளை நறுக்கி டிஃபனும் தர மாட்டார்களா என்று அவன் ஏங்கினான். வரட்டு கௌரவத்தை இவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டியது அவசியம்தானா என்றும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ஆஹா, அம்மாதான் எங்களுக்கெல்லாம் கொடுப்பாள். உன் பெயர் என்ன? சுஜாதா. சுஜான்னு கூப்பிடுவாளா? ஆமாம். எந்த வகுப்புல படிக்கிற? அப்பர் கேஜி பாஸ் பண்ணியாச்சு. 1ஆம் கிளாஸ். வர வியாழக்கிழமை ஸ்கூல்ல எனக்கு ஹாப்பி பர்த்டே பாடுவார்கள். நான் எல்லாருக்கும் டாஃபி கொடுப்பேன். பேஷ் பேஷ், எனக்கும் தருவா இல்லையா? ஐயையோ, நீ பாயும் இல்ல கேளும் இல்ல. என் வகுப்புல படிக்கிறவாளுக்குத்தான் டாஃபி. சுஜா, மாமா கிட்ட என்ன பேசின்னு இருக்க? குட் ஈவினிங் சொன்னையா என்று கேட்டுக்கொண்டே நுழைந்தார் கணபதி. பின்னால் தொடர்ந்து மங்களாவும் வந்தாள். மாமா டாஃபி கேட்குறாப்பா. டாஃபி, பிறந்த நாளுக்கு டாஃபி வேணுமாம். நான் கொண்டு தரட்டுமா என்ற மங்களா புன்முறுவலித்தவளாய் கேட்டாள். மங்கா, அம்மா கிட்ட டிஃபன் கொண்டு வர சொல்லு. அவள் உள்ளே சென்றாள். கேதாரம் டீப்பாயின் மேல் இருக்கும் ஆப்பிள் பொட்டணங்களையே பார்த்தவனாய் இருந்தான். மணி இன்னும் வரலையே. 6:30க்குத்தானே பாகவதம். பெயருக்குத்தான் 6:30, 7 ஆயிடும். முன்னாலேயே போனால் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நல்ல இடமா பிடிச்சு உட்காரலாம். சங்கரி பலகார தட்டுடன் வந்தாள். மங்களாவின் கையில் காஃபி இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.